بسم الله الرحمن الرحيم والسماء والطارق وما أدراك ما الطارق النجم الثاقب إن كل نفس لما عليها حافظ فلينظر الإنسان مما خلق من ماء دافق يخرج من بين الصلب والترائب إنه على رجعه لقادر يوم تبلى السرائر فما له من قوة ولا ناصر والسماء ذات الرجع والأرض ذات الصدع إنه لقول فصل وما هو بالهزل إنهم يكيدون كيدا وأكيد كيدا فمهل الكافرين أمهلهم رويدا. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இந்த தர்கா வழிபாட்டையும் இறந்து போனவர்களிடத்திலே உதவி தேடுவதையும் நியாயப்படுத்தக்கூடியவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய இன்னொரு வாதம் என்னவென்று சொன்னால், திருமறை குர்ஆனில் அல்லாஹ் நமக்கு ஒரு கட்டளை இடுகிறான். என்ன கட்டளை என்று சொன்னால், மூமின்களே, நீங்கள் அல்லாஹ்வின்பால் வசீலாவை தேடிக்கொள்ளுங்கள் என்பது குர்ஆனில் இருக்கக்கூடிய ஒரு கட்டளை. மாயிதா அத்தியாயத்தில் 35வது வசனத்தில் இந்த கட்டளை இடம்பெறுது. அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, மூமின்களேன்னு கூப்பிட்டு நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் வர்றதா இருந்தா அதுக்கு ஒரு வசீலாவை தேடிக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது குர்ஆனில் உள்ள கட்டளை. இந்த வசீலாவை தேடிக்கொள்ளுங்கள்ங்கிற இந்த ஆயத்தை எடுத்து வைத்துக் கொண்டு நம்ம அல்லாஹ்ட்ட நெருங்குறதா இருந்தா, வசீலாங்கிற அரபி வார்த்தை, அவங்க என்ன வியாக்கியானம் கொடுக்கறாங்கன்னு கேட்டா, வசீலாவை தேட சொல்லி அல்லாஹ் சொல்றான். வசீலான்னு சொன்னா அல்லாஹ்வுக்கு நெருக்கமான நல்லடியார்கள் அர்த்தம். நம்மளா நேரடியா அல்லாஹ்ட்ட கேட்காம வசீலாவை தேடிக்கொள்ளுங்கள் தான் அல்லாஹ் என்ன செய்யறான், நமக்கு உத்தரவு போடுறான். அதனால அல்லாஹ்ட்ட கேட்கறதா இருந்தா நமக்கு ஒரு வசீலாண்டா துணைன்னு அவங்க அர்த்தம் செஞ்சுக்கிறாங்க. நமக்கு ஒரு துணையாக ஒரு ஆள் என்ன செய்யணும், இடைத்தரகராக வைத்துக் கொள்ளணும் அப்படின்னு சொல்லி இந்த ஆயத்திற்கு வியாக்கியானம் கொடுக்கறாங்க. இது ஒரு சாரார். அப்ப வசீலாவை தேடிக்கொள்ளுங்கள் சொல்வதில் இருந்த நம்ம போய் அல்லாஹ்ட்ட எல்லாம் போய் கேட்க கூடாது, வசீலாவை தான் அல்லாஹ் தேட சொல்றான். நம்ம அங்க தேடிட்டோம்னு சொன்னா அவங்க அல்லாஹ்ட்ட கேட்டுருவாங்க. இது அவங்களுக்கு பெரிய ஆதாரம். இன்னொரு சாரார் வசீலாவுக்கு வேற அர்த்தம் கொடுக்கறாங்க. என்ன அர்த்தம் கேட்டா, நம்ம அல்லாஹ்ட்ட தான் கேட்கணும், அல்லாஹ்ட்ட கேட்கும் பொழுது அதை கூட இதை கூட கேட்கறத விட இன்னாருடைய பொருட்டால் எங்களுக்கு கூட அல்லாஹ் அப்படின்னு கேட்கறது வசீலா. இன்னொருத்தர் வியாக்கியானம், அல்லாஹ்ட்ட நம்ம கேட்கும் போது யா அல்லாஹ் எங்களுக்கு ரிஸ்க கொடு, எங்களுடைய நோயை போக்கு, எங்க ஊருக்கு செழிப்பை உண்டாக்கு என்று கேட்டுட்டு இந்த பிரார்த்தனையை இந்த மகானுடைய பொருட்டால் நீ ஏற்றுக்கொள்வாயாக, இந்த அவுலியாவுடைய பொருட்டால் ஏற்றுக்கொள்வாயாக, இந்த நபியுடைய பொருட்டால் ஏற்றுக்கொள்வாயாக, இப்படி கேட்கறதுக்கு பேர் வசீலா. இன்னொரு சாரார் வசீலா தேடுங்கள் தான் அல்லாஹ் சொல்றான். வசீலாங்கிறது அரபியில உள்ள ஒரு வாசகம். இதுக்கு இவங்க தன்னிச்சையாக என்ன அர்த்தம் கொடுக்கணும்னு நான் ரெண்டாவது சொல்றேன். அவங்களுடைய வாதம் என்னன்னு கேட்டா, அல்லாஹ் வசீலா தேடுங்கள்னு சொல்லும் பொழுது நம்ம பெரியார்களை பிடித்துக் கொள்ள சொல்லித்தானே அந்த ஆயத்தை நமக்கு கட்டளை இடுது. அதனால தானே நாங்க அவுலியாக்கள் மகான்கள் பேரால நாங்க அல்லாஹ்ட்ட போய் கேட்கிறோம். இது எப்படி நீங்க தப்புன்னு சொல்றீங்க என்ற ஒரு வாதத்தை இந்த குர்ஆனுடைய வசனத்தை எடுத்து வைத்துக் கொண்டு வாதிடுறாங்க. ஆனா உண்மையிலேயே வசீலாங்கிற வார்த்தைக்கு அரபு சொல்லுது. இந்த சொல்லுக்கு என்ன பொருள்னு கேட்டா, அதாவது துணை சாதனங்கள் பொருள். வசீலாக்கு என்ன பொருள்? இப்ப நம்ம ஒரு ஆறு தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு, அந்த ஆற்றை நம்ம கடக்கணும். கடக்குவதற்கு நமக்கு ஒரு படகு வேணும். ஆற்றை கடக்குவதற்கு படகு வசீலான்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்காக வேண்டி ஆற்றை கடந்து செல்வதற்கு எது ஒரு சாதனமா நமக்கு யூஸ் ஆகுதோ அதுதான் அரபு மொழியில் என்ன சொல்லப்படும், வசீலான்னு சொல்லப்படும். அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு சாதனம் தேவைப்படும். மாடியில ஏறணும்னா படி நமக்கு வசீலாவா இருக்குது. மாடியில ஏறி போறதா இருந்தா படியோ அல்லது லிப்டோ என்ன இருக்கு நமக்கு வசீலாவா இருக்கு. இந்த படி நான் மாடியில ஏறுவதற்கு எனக்கு வசீலாவாக இருக்கிறது சொல்லுவாங்க அரபில. அரபு மொழியில அதாவது ஒரு காரியத்தை செய்வதற்கு
துணை செய்யக்கூடிய சாதனங்களை பூரா வசீலான்னு சொல்லுவாங்க. அரபு மொழி இலக்கண பிரகாரம் உள்ள நேரடி அர்த்தம் என்னன்னு கேட்டா துணை சாதனம், துணை அகராதி அர்த்தம் இது. அப்ப எல்லாமே எழுதுவதற்கு பேனா வசீலா, நம்ம எழுதுறோம், எழுதுவதற்கு யூஸ் ஆகுறது எது? பேனா அல்லது பென்சில். அது பென்சில் என்பது எனக்கு ஒரு வசீலாவா யூஸ் ஆகுது. என் விரல்னால நான் எழுத முடியாது. அப்ப விரலை கொண்டு எழுத முடியாதனால என்ன பண்றோம்? எழுதுவதற்குன்னு ஒரு பொருளை வச்சுக்கிறோம். அதுதான் துணை சாதனம் பேர். இப்படி நிறைய எதை வேண்டாலும் நீங்க வசீலான்னு சொல்லலாம். எதெல்லாம் உங்களுக்கு ஒரு காரியம் சமையல் செய்வதற்கு பாத்திரம் வசீலாவா இருக்கு, சமையல் செய்யணும்னு சொன்னா அதுக்கு ஒரு பாத்திரம் நமக்கு என்னவா இருக்கு? வசீலாவா யூஸ் ஆகிட்டு இருக்குது. இப்படியே நிறைய என்ன விஷயத்துக்கு வேண்டாலும் நம்ம என்ன செய்யலாம்? சொல்லிக்கலாம். பிரயாணம் செய்யறதுக்கு வாகனம் வசீலாவா இருக்குது. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்டா, இது அகராதி அர்த்தம். வசீலாவை தேடிக்கொள்ளுங்கள். வசீலாவுக்கு பகுத்தறிவு உள்ள ஒரு ஆளுன்னு அர்த்தமே கிடையாது. துணையா யூஸ் பண்ணக்கூடிய சாதனங்கள் தான் அதுக்கு அகராதியிலையும் அர்த்தம். அல்லாஹ் இந்த இடத்துல என்ன கட்டளையிடுறான்? நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் ஒரு வசீலாவை தேடிக்கொள்ளுங்கள், ஒரு சாதனத்தை தேடிக்கொள்ளுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். சாதனம்னு சொன்ன உடனே இவங்க சாதனம்னு என்ன விளங்கிட்டாங்கன்னு கேட்டா, சாதனம்னா மகான்களை தான் அல்லாஹ் சொல்றான் போல இருக்கு. மகான்களை சொல்றதுக்கு வசீலாங்கிற வார்த்தை யூஸ் பண்றது இல்ல. அப்படி இருந்தா பெரியார்களே, பெரியார்கள் அரபுல வார்த்தை இருக்குது, அவுலியாண்டு வார்த்தை இருக்குது, அம்பியாண்டு ஒரு வார்த்தை இருக்குது. நீங்க அம்பியாக்களை தேடிக்கொள்ளுங்கள், அவுலியாக்களை தேடிக்கொள்ளுங்க அல்லாஹ் சொல்லியிருப்பான். அல்லாஹ் என்ன வார்த்தை யூஸ் பண்றான்னு கேட்டா வசீலா என்ற வார்த்தை யூஸ் பண்றான். அகராதியில அதுக்கு அர்த்தம் சாதனம் அர்த்தம். சரி, நல்ல அறிஞர்கள் இப்ப இந்த சமீப காலத்தில் உள்ள ஆட்கள் தான் வசீலாவுக்கு கபருன்னு விளங்கிட்டு இருக்கிறாங்க. வசீலாவுக்கு மூத்த போனால் வியாக்கியானம் கொடுக்கறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 தலைமுறையை பாராட்டி சொன்னாங்க. ஹைருல் கரணி சும்மல்லதீன யலூனஹும் சும்மல்லதீன யலூனஹும். சமுதாயத்திலே சிறந்த சமுதாயம் என் காலத்து சமுதாயம், சஹாபாக்கள். சும்மல்லதீன யலூனஹும், அதற்கு அடுத்து வருகின்ற தாபியீன்கள் இருக்காங்களே அவங்க அடுத்து சேர்ந்தவர்கள். சும்மல்லதீன யலூனஹும், அதுக்கு அடுத்து வரக்கூடிய தபூ தாபியீன்கள் சமுதாயத்தில் அடுத்து சேர்ந்தவர்கள். அதுக்கப்புறம் எந்த சமுதாயமும் சிறந்த சமுதாயம் சொல்ல முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லிட்டாங்க. இருக்கிற மொத்த சமுதாயத்திலேயே ஃபர்ஸ்ட் இடம் யாருக்குன்னு கேட்டா சஹாபாக்களுக்கு, அடுத்து சஹாபாக்கள்கிட்ட பாடம் கற்ற தாபியீன்களுக்கு, அடுத்து தாபியீன்கள்கிட்ட பாடம் கற்ற தபூ தாபியீன்களுக்கு. அவங்களுடைய மாணவரா வந்தாங்கல்ல 3வது ஜெனரேஷன். இந்த 3வது ஜெனரேஷன்ல உள்ளவங்க தான் சிறந்தவர்கள் 3வது இடத்துல இருக்கிறாங்க. இந்த 3 ஜெனரேஷன்ல வாழ்ந்த அறிஞர்கள் யாருமே வசீலாங்கிற வார்த்தைக்கு ஒரு பெரியாரு, ஒரு மகானு, ஒரு அவுலியா, ஒரு நபி என்ற அர்த்தம் கொடுக்கவே இல்லை. எல்லாரும் ஏகமானதா ஒரு கருத்து வேறுபாடு இல்லாம கொடுத்த வியாக்கியானம் என்னன்னு கேட்டா, அல்லாவை நெருங்குவதற்கு வசீலாவை தேடுங்கள் சொன்னா, வசீலா என்றால் இபாதத்து, வசீலா என்றால் இறைவன் திருப்தி விடக்கூடிய வணக்க வழிபாடுகள். வணக்க வழிபாடுகள் மூலமாகத்தான் நீங்க அல்லாஹ்ட்ட நெருங்கணுமே தவிர, நான் ஒண்ணுமே அல்லாஹ்வுக்கு செய்ய மாட்டேன், ஆனா எனக்கு அல்லாஹ் எல்லாம் செய்யணும் அதை நினைக்காது என்று அல்லாஹ் சொல்றான். வேற ஒண்ணும் இல்ல. நம்ம தொழுவது இல்ல, நோன்பு நோக்கிறது இல்ல, அல்லாஹ் என் வைத்த வழி போய்க்கிரு இத்தனை நாள கேட்கிறனே போக மாட்டேங்கிறானே, நீ என்ன பண்ண அல்லாஹ்வுக்கு? அவன் உன் மீது விதித்த கடமையை செஞ்சியா? அவன் உன்கிட்ட எதிர்பார்க்கிறான் அதை செஞ்சியா அப்படின்னு நல்லா கேட்பான். அப்ப வசீலா அல்லாஹ் நெருங்குறதுக்கு எது சாதனம்னு குர்ஆனை தேடி பார்த்தோம்னு சொன்னா, நம்மளுக்கு என்னென்னலாம் கட்டளை இடுறானோ அதெல்லாம் அல்லாஹ் நெருங்குறதுக்குள்ள சாதனம். தொழுகை அல்லாஹ்வை நெருங்குவதற்கான சாதனம். அல்லாஹ் அங்க இருக்கான், நம்ம இங்க இருக்கோம்னா நெருங்கணும். அல்லாஹ்வை நெருங்குறதுக்குள்ள சாதனம் எது? தொழுகை ஒரு சாதனம், நோன்பு சாதனம், கடமையான வணக்கங்கள் சாதனம், நபிலாக தேர்ந்தெடுத்து நம்ம செய்யற வணக்கங்கள் அது சாதனம். அதை கொண்டு அல்லாஹ்வை நெருங்கிட முடியும். எப்படி கீழே கிடக்கிற நம்ம ஒரு படின்னு ஒண்ணு இருந்தா மேலே ஏறி போயிடலாமோ, அதே மாதிரி இங்க இருந்து நம்ம சொர்க்கம்ங்கிற இடத்த போய் அடையணும்னு சொன்னா அதுக்கு ஒரு படி வேணும். அது என்ன படியின் மூலமா போக முடியும்? அவரே படியை தேடிட்டு இருக்கிறாரு. யார் மூத்தா போயிட்டு அவருக்கு ஒரு படி வேணும். நீங்க எப்படி படியை வச்சு சொர்க்கத்துக்கு போக முடியுமோ, நபிமார்களா இருந்தால் அவர் போய் சேரணுமே, அவருக்கு ஒரு படி வேணும். இப்ப எல்லாரும் படியின் பக்கம் தேவைப்படுறோம். அந்த படி என்ன? படி என்னன்னு கேட்டா தொழுகை இபாதத்து. அப்ப படியில ஏறி போற ஒருத்தனை போய் நம்ம படியாக்க முடியுமா? ஒருத்தன் படியில ஏறி அவன் போய்கிட்டு இருக்கிறான், அவன் முதுகுல ஏறிக்கிட்டு நான் போவேன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்ப அந்த ஆள்களே படியில ஏறி போய்கிட்டு இருக்கிறாங்க. மூத்தா போன எல்லாருமே அவங்களுக்கு ஒரு படி வேணும். நம்ம இபாதத்து என்ன ஆகும் தெரியல, இந்த படியில ஏறி சென்றுலாமா நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இவன் படியை விட்டுவிட்டு படியில ஏறி போற ஆளை பிடிச்சிக்கிறேன்னு சொல்றான். அவர் பிடிச்சி இழுத்து என்ன செய்ய போறான்? நான் வெற்றி அடைவேன்னு நினைக்கிறான். அப்ப ஹசன் பஸ்ரி,
பெரிய அறிஞர், தாபீன்கள்ல உள்ள ஒரு ஆளு, முஜாஹிது தாபீன்கள்ல உள்ளவரு, கத்தாதா தாபீன்கள்ல உள்ளவரு,